Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மானுடைய பிஎன்பி கட்சி வெற்றி பெற்றிருக்கு. தாரிக் ரஹ்மான் வங்கதேச பிரதமராக இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாரு. இந்த நிலையில தான் நம்ம இந்தியாவோட எதிரியாகவும் பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் பிரிந்ததை எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கிற ஜமாத்தி இஸ்லாமிங்கிற கட்சி அங்கே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. கருத்து கணிப்புகளில் கூட பிஎன்பி கட்சிக்கு டஃப் ஃபைட் கொடுத்த ஜமாத்தி இஸ்லாமி கட்சியுடைய தலைவர் சஃபியூர் ரஹ்மான் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வங்கதேசத்தில் இந்தியாவை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல இவங்க கை தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் இதற்கு தலைமை தாங்கக்கூடிய ஆள் யார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தானே. அதற்கு முன்பாக தற்போது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தாரிக் ரஹ்மான் நம்ம இந்தியாவோடு எப்படிப்பட்ட உறவை விரும்புகிறாரு, இனி இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். தாரிக் ரஹ்மான் வெற்றி பெற்றதுமே பிரதமர் மோடி அவரை தொடர்பு கொண்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். தாரிக் ரஹ்மானோடு பேசினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வங்கதேச தேர்தலில் அவர் மாபெரும் வெற்றி பெற்று இப்போ பிஎம்மாக பொறுப்பேற்றிருக்காரு. அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன். வங்கதேச மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அவருடைய முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் நான் தெரிவித்தேன் அப்படின்னு சொன்னதோட அந்த பதிவில் தாரிக் ரஹ்மானையும் டேக் பண்ணியிருந்தார். இரண்டு நாடுகளிடையே மோதல் இருக்கக்கூடிய நிலையில் தலைவர்களுடைய இந்த உரையாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தன்னை தொடர்பு கொண்டு வாழ்த்தன பிரதமர் மோடியை தாரிக் ரஹ்மான் தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு கூட பங்கேற்கிறதுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதனால் இரண்டு நாடுகள் இடையேயான உறவு அப்படிங்கிறது மறுபடியும் வலுவாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா முகமது யூனூஸ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வங்கதேசத்தை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். குறிப்பாக இந்த பதவியேற்பு விழாவுக்கு முன்னதாக கூட முகமது யூனூஸ் என்ன பேசியிருக்காருன்னா, நம்ம நாட்டோட அந்த 7 சகோதரிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை சேர்த்து நம்ம அந்த நாட்டோடவே இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சு பேசியிருக்காரு. தன்னுடைய திமிரை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த முகமது யூனூஸ் ஆட்சியில் இருந்த போது தான் அங்கு சிறுபான்மையினராக இருந்த இந்துக்கள் மீது நிறைய தாக்குதல்கள் எல்லாம் கூட நடத்தப்பட்டது. உயிரோடு எரித்து கொல்லப்பட்டதோட அடித்தும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு நம்ம மத்திய அரசு பல முறை கண்டனங்களை தெரிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதான் நம்ம நாட்டோடைய அந்த வடகிழக்கு மாநிலங்களை பிரிச்சே தீருவோம் அப்படின்னு திமிரா இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்கிறாரு. நேத்தும் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. வங்கதேசம் இவ்வளவு நாட்களாக பாகிஸ்தானோடு சேர்ந்துக்கிட்டு எல்லையில் நம்மளை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. இரண்டு நாடுகள் இடையேயான உறவு டோட்டலாக பலவீனமாயிடுச்சு. இதற்கு நம்ம நாடும் பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வங்கதேச வர்த்தகத்துக்கு நம்ம நாட்டோடைய விமான நிலையம் துறைமுகத்தை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை அதிரடியாக நம்ம நாடு ரத்து பண்ணாங்க. அதுபோக வங்கதேசத்தோட வளர்ச்சிக்காக நம்ம மத்திய அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய மானிய அடிப்படையிலான நிதியையும் குறைச்சிட்டாங்க. இப்படியான சூழலில் தான் தாரிக் ரஹ்மான் மோடி இடையேயான அந்த புதிய நட்பு இரண்டு நாடுகளிடையே அந்த சீர்குலைஞ்சு போயிருக்கிற உறவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பாகவே பார்க்கப்படுறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். வங்கதேச வெளியுறவு கொள்கைகள் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டின் நலன்களுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன், வங்கதேச வெளியுறவு கொள்கைகள் அப்படித்தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுடனான உறவுகள் பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்டபோது என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா, வங்கதேசம் மற்றும் வங்கதேச நாட்டுடைய மக்களின் நலன்களே வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கும், சுதந்திரத்தை விரும்பும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட மக்கள் பிஎன்பிக்கு மறுபடியும் வெற்றியை கொடுத்துருக்காங்க. வெளியுறவு கொள்கை பற்றி நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். பங்களாதேஷ் மக்களுடைய நலன்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முதன்மையானது. அவங்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் எங்களுடைய ஒவ்வொரு கொள்கை முடிவுகளும் இருக்கும் அப்படின்னு விளக்கியிருக்காரு. ஆக மொத்தம் வங்கதேசத்துக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற அவருடைய கொள்கை பார்த்திங்கன்னா, இந்தியா, சீனா, பாகிஸ்தான் மாதிரியான அந்த அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய உறவை சமநிலைப்படுத்துறத நோக்கமாக கொண்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. முகமது யூனூஸ் அந்த இடைக்கால அரசில் இருந்தபோது இந்திய வங்கதேச உறவு ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போது தாரிக் ரஹ்மானுடைய வருகைக்கு அப்புறமா இதெல்லாமே சீராகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தற்போது ஏற்பட்டிருக்கு. சரி, வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கட்சி பற்றியும் அதனுடைய தலைவர் பற்றியும் நாம் இப்போ பார்த்துடலாம். ஜமாத்தி இஸ்லாமி கட்சியுடைய தலைவர் ஷபியூர் ரஹ்மான் பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் கையோட. ஜமாத்தி இஸ்லாமி கட்சியுடைய தலைவர் ஷபியூர் ரஹ்மானுக்கு இப்போது 68 வயசு ஆகுது. அவர் அடிப்படையில் ஒரு டாக்டர். 1971
இந்தியா உதவியோட வங்கதேசம் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குச்சு இல்லையா, அதை வந்து இந்த ஜமாத்தி இஸ்லாமி கட்சி எதிர்த்தது. இதனால தொடக்க காலத்துல அந்த கட்சியை வந்து தடை பண்ணிட்டாங்க. பிறகு தடை நீக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா அது மாறிடுச்சு. ஷபியுர் ரஹ்மானுடைய அந்த ஜமாத்தி இஸ்லாமி நம்ம நாட்டை கடுமையா இது வரைக்குமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் தனியா பிரிஞ்ச போது அதை வந்து அவங்க தான் எதிர்த்தாங்க. இதனால அந்த கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ரஷாக்கர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து குத்தப்பட்டது. 1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலை போர் நடந்த போது பாகிஸ்தான் இராணுவத்தோடு சேர்ந்து இவங்க செயல்பட்டதுனால ரஷாக்கர்கள் அப்படின்னு தான் இவங்களை வந்து அப்போது அழைச்சிருக்காங்க. இது பாகிஸ்தான் இராணுவ ஆதரவாளர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதனால அப்படி சொல்றாங்க. ஷபியுர் ரஹ்மான் 1984 தான் இந்த ஜமாத்தி இஸ்லாமி கட்சியில் சேர்ந்தார். 2019 நவம்பரில் ஜமாத்தி இஸ்லாமி கட்சியுடைய 8வது அமீரா இவர் வந்து தேர்வு செய்யப்பட்டார். அதுக்கப்புறமா 2022, 25 இந்த ஆண்டுகளில் மறுபடியும் அமீரா தேர்வு செய்யப்பட்டார். ஜமாத்தி இஸ்லாமி கட்சி ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா இவங்க தான் இந்தியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க இல்லையா, அதனாலேயே. இப்போ பிரதமராகி இருக்கிற தாரிக் ரஹ்மானுடைய அம்மா, மறைந்த பிரதமர் காலிதா ஜியா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிஎன்பி கட்சியும் கூட ஹசீனாவுடைய கட்சியை கடுமையாக எதிர்த்தது தான். இதனால ஒரு காலத்தில் இந்த பிஎன்பி கட்சியோட ஜமாத்தி இஸ்லாமி கட்சி கூட்டணியிலே இருந்தாங்க. இப்போ என்னடானா பிஎன்பி மற்றும் ஜமாத்தி இஸ்லாமி ரெண்டுமே தனித்தனியாக கூட்டணி அமைச்சு தான் களத்திலேயே இறங்கினாங்க. அப்படியாக இப்போது ஜமாத்தி இஸ்லாமி எதிர்கட்சியாக மாறியிருக்கு. இந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஷபியுர் ரஹ்மான் வந்து ரொம்ப நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் அது நடக்கலை. இதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா தேர்தல் பற்றி சந்தேகத்தை எல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய கட்சிக்கான பிரதிநிதித்துவம் 4 மடங்கு வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஜமாத்தி இஸ்லாமி கட்சி வங்கதேச வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு வெற்றியை பெற்றதே கிடையாது. முதல் முறையாக 50+ இடங்களில் அந்த கட்சி வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. இதனால் ஷபியுர் ரஹ்மான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். வங்கதேசத்துடைய சிறந்த எதிர்கட்சியாக நாங்கள் செயல்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி வர கொடுத்துருக்காரு. ஷபியுர் ரஹ்மானுடைய கட்சிக்கு நாடு முழுவதும் பரந்த செல்வாக்கு இருக்குதா அப்படின்னா கிடையாது. குறிப்பிட்ட இடங்கள்ல அவருடைய கட்சிக்கு கூடுதல் ஆதரவு இருக்கு. குறிப்பா நம்ம நாட்டோட மேற்கு வங்க எல்லையோர பகுதிகளிலேயே அவருடைய கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருக்கு. இந்த ஜமாத்தி இஸ்லாமி கட்சினாவே உண்மையிலேயே பழமைவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சி தான். ஆனா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக அதையே வந்து மாத்திட்டாங்க. அதாவது கட்சியுடைய பழமைவாத கொள்கைகளை அந்த ஷபியுர் ரஹ்மான் கைவிட்டுட்டாரு. இளைஞர்களை கவரக்கூடிய வகையில தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாரு. இது தேர்தலில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு. அதுபோக வங்கதேசம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கின நாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இதனால் தொழில்நுட்பம் சார்ந்த விவசாயம், உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பத்திலெல்லாம் முதலீடு செய்வது பற்றி ரொம்ப விளக்கமாக பேசினார். 2040க்குள்ளே வங்கதேச பொருளாதாரத்தை $2 trillion பொருளாதாரமாக நாங்கள் மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்தாரு. இது வந்து தேர்தலில் பலரையும் வந்து கவர்ந்துச்சு. இதன் மூலமாக தற்போது ஷபியுர் ரஹ்மான் வழியாக ஜமாத்தி இஸ்லாமி வங்கதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாகவே உருவாகி இருக்கு. இவர்கிட்ட தேர்தலுக்கு முன்பாக என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்தியாவுடனான உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மட்டும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துறது, எல்லை தாண்டிய நதிநீர் பங்கீடு, இந்த மாதிரியான பிரச்சனைகளிலெல்லாம் வந்து தீர்வு காண்பதற்கு இந்தியா வந்து எங்களோடு கோஆப்ரேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுடனான உறவு பரஸ்பர மரியாதை அடிப்படையில் கண்டிப்பாக அமையும். மக்கள் வசிப்படுத்த நம்ம மாற்றலாம், ஆனால் அண்டை நாட்டை வந்து மாற்ற முடியாது. எங்களுடைய அண்டை நாட்டை நாங்கள் மதிக்கிறோம். அதே மரியாதையை நாங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். இந்தியா வங்கதேசத்தை விட 26 மடங்கு பெரிய நாடு. எங்களுடைய சிறிய நிலப்பரப்பு, அது போக அதில் இருக்கக்கூடிய 180 மில்லியன் மக்களுடைய இருப்பையும் வந்து இந்தியா மதிக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது நடந்ததுன்னா 2 நாடுகளும் உலக அரங்கில் பரஸ்பர மரியாதையை கொண்டுட்டு வரும் அப்படின்னு நம்ம இந்தியாவுடைய உறவை தொடர்பாக அவர் வந்து பேசியிருந்தார். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு கொள்கை மற்றும் புதிய இராணுவ கோட்பாடு பற்றியெல்லாம் வந்து அவருடைய நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே நம்ம நாட்டுக்கு அச்சுறுத்தலாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜமாத்தி இஸ்லாமி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் அவங்க எப்போவுமே இருக்கு. அதனால் வங்கதேசத்தில் ஒரு தரப்பு மக்கள் அவங்களுக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க, இன்னொரு தரப்பு மக்கள்கிட்ட அதுவே வந்து ஒரு பயமாகவும் மாறி இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சொல்லணும். நம்ம நாடு அவர்கிட்டையும் கூட நட்பு பாராட்டிக்கிட்டு தான் இருக்கு. மத்திய அரசு
ஷபிகுர் ரஹ்மானையும் அரவணைக்க தொடங்கியிருக்கு. ஏன்னா அவர் வந்து பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருல்ல, ஸோ அவரையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காகவே அவரையும் அரவணைச்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம நாடு இருக்காங்க. டாக்காவில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் கூட அவருக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வந்து அதில் பங்கேற்கலை. மாறாக துணைத் தலைவர் மியா குலாம் பர்வாரை வந்து அனுப்பி வச்சிருந்தார். இந்த நிலையில தான் தற்போது ஷபிகுர் ரஹ்மானுடைய இந்த ஜமாதி இஸ்லாமி அங்கே வங்கதேசத்தில் எதிர்கட்சியாக செயல்பட தொடங்கி இருக்கு. ஸோ இவங்க வந்து இனி எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் இப்போது தாரிக் ரஹ்மான் வங்கதேசத்தில் வந்து புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறதுனால நம்ம இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு அப்படிங்கிறது இனி சுமூகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.